பொய்யான கதைகள், இயற்றப்பட்ட கதைகள் உண்மை என்று பரப்பக்கூடாது என்று குரானில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி பரப்பினால் அது மாபெரும் குற்றத்துக்குரியது என்று குரானில் கூறப்பட்டிருக்கின்றது. பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் இந்த நிகழ்வை நம்புறாங்க. ஆனா ஒரு சிலர் இதை நம்ப மறுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த பூமியின் இறுதி நாட்களில் இப்படி நடக்கவிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றார். பூமியின் இறுதி நாட்களில் இல்லாவிட்டால் இறுதி தீர்ப்பின் போது இப்படி நடைபெறும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இதை நாங்கள் ஏனென்றால் உலகத்திலே பல நாடுகள் இருக்கின்றது. இதை யாரும் பார்க்கவில்லையா? இதை பற்றி எந்த வரலாற்றிலையும் பதியவில்லையா? பாருங்கள். மற்றது மிகவும் முக்கியமான விடயம், சேரமானும் முகமது நபியும் சந்தித்த வரலாற்று காட்சிகள் ஹதீஸில் எங்கும் இடம்பெறவில்லை. ஏனென்றால் முகமது நபி அவர்கள் சந்திரனை இரண்டாக பிளக்கும் போது சேரமான் மட்டும்தானா பார்த்தார் என்ற ஒரு வரலாற்று அவதானிப்பு உங்களுக்கு தேவைப்படுகின்றது. இங்கே நடந்த சம்பவம், முகமது நபி அவர்கள் அந்த சந்திரனை இரண்டாக பிளக்கின்றார். பிளக்கும் போது உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலையும் இதை மக்கள் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் இதை ஒருவர் இந்தியாவிலே இருந்தவர் பார்க்கிறார். அவர்தான் சேரமான் பெருமாள். சுந்தரரும் அவர் கைலாயம் நோக்கி பயணம் செய்யும் ஒரு வீடியோ. கைலாயம் என்றால் விண்வெளியிலே இருக்கின்றது. அங்கே கடவுளை சந்திக்க போகின்றார்கள். அதாவது சுந்தரர் வெள்ளை யானையில் ஏறி கைலாயம் நோக்கி பயணிக்கின்றார். இவர் பக்கத்தில் இருந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி சேரமான் பெருமாள் அங்கே கைலாயம் நோக்கி விண்வெளி பயணம் புரிகின்றார். வேளையிலே ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலத்திலே மதம் மாற்றுவதற்காக, அதாவது இந்து மக்களை மதம் மாற்றுவதற்காக ஒரு புனையப்பட்ட ஒரு கற்பனை கதை தான் சரியா. அந்த சந்திரன் இல்லாத பட்சத்தில் பூமிக்கு என்ன நடக்கும்? பூமியின் வேகம் இரட்டிப்பாக சுத்த தொடங்கும். பூமி 2 மடங்கு வேகத்திலே சுத்த தொடங்கும். இதனால் தற்பொழுது 24 மணி நேரமாக இருக்கின்ற ஒரு நாள் அரை நாளாக மாறிவிடும். அதாவது 10 மணித்தியாலமாக மாறிவிடும். முகமது நபி செய்த அதிசயத்தை பார்த்து ஒருவர் வேறொரு நாட்டிலிருந்து அவரை சந்திக்க வருகின்றார். சந்தித்து மதம் மாறுகின்றார். மதம் மாறி தனது பெயரை மாற்றுகின்றார். அங்கே உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார். உலகத்தில் வாழுகின்ற நிறைய நாடுகள்ல எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் இந்த கதையை கேட்டிருக்கின்றேன். எந்த ஒரு இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இந்த கதை தெரியவில்லை. இந்த கதை அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் சீரும் சிறப்புமாக சிறப்பான பெருவாழ்க்கை வாழ, எல்லோரும் பேரின்பமாக வாழ வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஒன்று கதைக்க போகின்றேன். இந்த விடயம் ஒரு மதம் பரப்புவதற்காக உட்செருகப்பட்ட ஒரு விடயம். பல ஆண்டுகளாக இது நிறைய புனை கதைகளாக இது கதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது எது என்பதை இப்பொழுது நான் தெளிவாக விளக்கப் போகின்றேன். சுமார் ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன் முகமது நபி அவர்கள் இறை தூதராக இறைவனால் நியமிக்கப்பட்ட நேரம் அது. ஏனென்றால் அந்த ஊரிலே உள்ள மக்கள் அவரை நம்பவில்லை. அவர் ஒரு இறைவனின் தூதுவர் என்பதை அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அந்த மக்களுக்கு தான் இறைவனின் தூதுவர் என்று நிரூபித்து காட்டுவதற்காக ஓர் இரவிலே அங்கே வானத்திலே அங்கே சந்திரன் தெரிந்தது. அந்த சந்திரனை இரண்டாக பிளந்து தான் ஒரு இறைவனின் தூதுவர் என்று நிரூபிப்பதற்காக அந்த வானத்தில் உள்ள சந்திரனை தன் விரல்களால் இரண்டாக பிளந்தார். ஒன்று மலையின் உச்சியிலே விழுந்தது. இந்த சந்திரனில் ஒரு பாதி மலையின் உச்சியிலே விழுந்தது, மற்ற பாதி மலையின் கீழே விழுந்தது. ஹதீஸிலே கூறப்பட்டிருக்கின்றது. இங்கே நடந்த சம்பவம், முகமது நபி அவர்கள் அந்த சந்திரனை இரண்டாக பிளக்கின்றார். பிளக்கும் போது உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளிலையும் இதை மக்கள் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் இதை ஒருவர் இந்தியாவிலே இருந்தவர் பார்க்கிறார். அவர்தான் சேரமான் பெருமாள். அவர் தனது மொட்டை மாடியிலே 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த சேரமான் பெருமாள் தனது மொட்டை மாடியிலே இருந்து
இந்த நிகழ்வை அவதானிக்கின்றார். ஈர்ப்பு விசை காரணமாக சேரமான் பெருமாள் இதற்கு முதல் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கின்றேன் எனது சேனலிலே. சேரமான் பெருமாளை பின்னாளில் அரச பதவியை கைவிட்டு விட்டு சிவ தொண்டு புரிந்தார். சிவ ஆலயங்களுக்கு சென்று பக்தி பாடல்கள் பாடுவது, பக்தி பாடல்கள் இயற்றுவது, சிவனுக்காகவே தனது வாழ்நாள் முழுக்க தொண்டாற்றினார். இது வரலாறு கூறுகின்றது. நீங்கள் வேணுமென்றால் வரலாற்றை எடுத்து பாருங்கள். ஒரு நாள் அவரும் சுந்தரரும் கைலாயம் நோக்கி பயணம் செய்யும் ஒரு வீடியோ. கைலாயம் என்றால் விண்வெளியில இருக்கின்றது. அங்கே கடவுளை சந்திக்க போகின்றார்கள். அதாவது சுந்தரர் வெள்ளை யானையில் ஏறி கைலாயம் நோக்கி பயணிக்கின்றார். இவர் பக்கத்தில் இருந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி சேரமான் பெருமாள் அங்கே கைலாயம் நோக்கி விண்வெளி பயணம் புரிகின்றார். பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் இந்த நிகழ்வை நம்புறாங்க. ஆனா ஒரு சிலர் இதை நம்ப மறுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த பூமியின் இறுதி நாட்களில் இப்படி நடக்கவிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றார். பூமியின் இறுதி நாட்களில் இல்லாவிட்டால் இறுதி தீர்ப்பின் போது இப்படி நடைபெறும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இதை நாங்க விஞ்ஞான அறிவியலின் படி நோக்கும் போது இந்த பூமியை சந்திரன் இழுத்து வைத்திருக்கின்றது. சரியா? அந்த சந்திரன் இல்லாத பட்சத்தில் பூமிக்கு என்ன நடக்கும்? பூமியின் வேகம் இரட்டிப்பாக சுத்த தொடங்கும். பூமி 2 மடங்கு வேகத்திலே சுத்த தொடங்கும். இதனால் தற்பொழுது 24 மணி நேரமாக இருக்கின்ற ஒரு நாள் அரை நாளாக மாறிவிடும். அதாவது 10 மணித்தியாலமாக மாறிவிடும். ஒரு நாளைக்கு 10 மணித்தியாலங்கள் தான் உங்களுக்கு ஒரு நாள். சரியா? அதுல தான் நீங்க நித்திர கொள்ளணும், மற்ற வேலைகளை செய்யணும், சாப்பிடணும், வேலைக்கு போகணும். இந்த 10 மணித்தியாலத்துக்குள் தான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளாக மாறிவிடும். சந்திரன் இல்லை என்றால் வேற என்னவெல்லாம் நடக்கும் என்றால், கடல் அலைகள், மிகவும் உயரமான கடல் அலைகளை பார்க்கலாம். ஏனென்றால் இந்த சந்திரன் தான் இந்த கடல் அலைகளை கட்டுப்படுத்துகின்றது. சந்திரனால் தான் இந்த பூமியில் உள்ள அனைத்து சமுத்திரங்கள், கடல்களின் அலைகள் அனைத்துமே சந்திரனின் சக்தியால் தான் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அப்ப இந்த சந்திரன் இல்லை என்றால் இந்த அலைகளின் உயரம் தாறுமாறாக இருக்கும், கண்ட்ரோல் பண்ண இயலாது. இதனால் இந்த பூமிக்கு நிறைய அழிவுகள் கூடி ஏற்படும். மற்றது காற்று மிகவும் வேகமாக வீசும். ஏனென்றால் இதற்கு முக்கியமான காரணம் சந்திரனின் ஈர்ப்பு விசைதான் இதற்கு முக்கியமான காரணம். இந்த சந்திரனின் ஈர்ப்பு விசை காரணமாக பூமியின் வேகம் அதிகரிக்கும். ஒரு நாள் இவர் தனது மொட்டை மாடியிலே இருந்து இந்த நிகழ்வை பார்க்கின்றார். முகமது நபி அவர்கள் செய்த அந்த அற்புதத்தின் விளைவான சந்திரன் 2ஆக பிளந்து கீழே விழும் அற்புதத்தை பார்க்கின்றார். பிறகு சேரமான் பெருமாள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள தெருவால அரேபியாவில் வந்த வணிகர்கள் சிலர் அங்கே போய்கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அந்த தெருவால் போகும்போது சேரமான் பெருமாள் ஓடி போய் அவர்களை வழிமறித்து, இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது தெரியுமா என்று கேட்கின்றார். ஆனால் எனக்கு விளங்கவில்லை என்ன பாஷையில் 2 பேரும் கதைத்திருப்பார்கள் என்று. அந்த வேளையில் சேரமான் பெருமாளும் அரேபியா நாட்டிலிருந்து வந்த வர்த்தக பெருமக்களும் என்ன மொழியிலே உரையாடினார்கள் என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. உங்களுக்கு தெரிந்தால் அதை எனக்கு கூறுங்கள். அப்பொழுதுதான் அந்த அராபிய வியாபாரிகள் சேரமானுக்கு விளக்குகின்றார்கள். மக்களுக்கு தன்னை இறைவனின் தூதுவர் என்று நிரூபித்து காட்டுவதற்காக அவர் செய்த அற்புதம் தான் அது என்ற நிகழ்வை செய்த முகமது நபியை பற்றி சேரமான் பெருமாள் அறிந்து கொள்கின்றார். அறிந்து கொண்டவுடன் அதிலிருந்து வந்த வியாபாரிகளுடன் இவரும் அந்த கப்பலிலே பயணம் செய்கின்றார் அரேபிய நாட்டை நோக்கி. பிறகு அந்தார்கள் முகமது நபியின் வீட்டிற்கு அருகிலே கொண்டு இவரை சேர்த்து முகமது நபிக்கு இவரை அறிமுகப்படுத்துகின்றார்கள். இவர் இந்தியாவிலிருந்து வந்த ஒரு அரசன், உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார். நீங்கள் செய்த அற்புதத்தை இவர் இந்தியாவிலே பார்த்திருக்கின்றார் என்று அவர் முகமது நபிக்கு விளக்கப்படுத்துகின்றார்கள். முகமது நபியும் சேரமான் பெருமாளும் 2 பேரும் கதைக்கின்றார்கள். என்ன மொழியில் கதைக்கின்றார்கள் என்று எனக்கு விளங்கவில்லை. சேரமான் பெருமாள் மக்காவிற்கு சென்று முகமது நபியை சந்தித்த பின்னர் இஸ்லாம் மதத்தை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். பிறகு இவர் தன்னுடைய பெயரை மாற்றுகின்றார்.
சேரமான் தாஜுதீன் என்ற ஒரு பெயருக்கு இவர் புதிய பெயரை உருவாக்குகின்றார். ஜித்தா என்ற ஒரு நகரம், அந்த ஆட்சி செய்த ஒரு அரசனின் சகோதரியை திருமணம் செய்து கொள்கிறார். பின்னர் அவர் அங்கே திருமணம் செய்து அங்கேயே குடியேறுகின்றார். சிறிது நாட்களில் இவர் இந்தியா செல்கின்றார். இந்தியா செல்லும் போது அங்கே மதம் மாற்றும் ஒரு குழுக்களையும் அழைத்து செல்கின்றார். இவர் இந்தியா செல்லும் போது மத போதகர்கள் குழு ஒன்றையும் அங்கே அழைத்து கொண்டு செல்கின்றார் இந்தியாவிற்கு. சேரமான் பெருமாள் அவர்கள் கப்பலில் போய்கொண்டிருக்கும் போது நோய்வாய்ப்படுகின்றார். நோய்வாய்ப்பட்டு இறக்கின்றார். இறப்பதற்கு சில வினாடிகளுக்கு முன்னர் அங்கே அந்த கப்பல் மாலுமிக்கும் கப்பல் ஓட்டுநருக்கும் இந்தியாவிலே தான் எங்கே இருப்பதாகவும் அங்கே உள்ள அவருடைய நாட்டு ராஜாவிற்கும் ஒரு கடிதம் ஒன்றை எழுதி கொடுக்கின்றார். அவர் இந்தியாவிற்கு திரும்பும் வழியிலே சேரமான் பெருமாள் இறந்து போகின்றபடியால் அவருடைய பயணம் அங்கே ரத்து செய்யப்படுகின்றது. அவர்கள் இந்தியா போகவில்லை. பிறகு சேரமான் பெருமாளை இடையிலே எங்கேயோ அடக்கம் செய்துவிட்டு திருப்பி அந்த குழு இந்தியா பயணம் செல்கின்றது. பயணம் செய்து அங்கே சேரமான் பெருமாளுக்கு நடந்த கதைகளை அங்கே உள்ள அவர்களுடைய உறவினர்களுக்கு இவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். இவர்கள் அங்கே உள்ள ராஜாவை சந்திக்கின்றார். சேரமான் பெருமான் கொடுத்த அந்த கடிதத்தை அங்கே உள்ள ராஜாவிடம் கொடுக்கின்றார்கள். அப்ப ராஜா அவர்களுக்கு உதவி செய்கின்றார். அப்ப அங்கே உள்ள ராஜா அங்கேருந்து வந்த மத போதகர் குழுவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்கின்றார். சேரமான் பெருமாளின் கல்லறை ஓமான் என்ற நாட்டிலே இருப்பதாக நம்பப்படுகின்றது. இது அனைத்துமே உண்மையா பொய்யா என்று நீங்களே சிந்தித்து இதை செயல்படுத்துவாங்க. இது ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலத்திலே மதம் மாற்றுவதற்காக, அதாவது இந்து மக்களை மதம் மாற்றுவதற்காக ஒரு புனையப்பட்ட ஒரு கற்பனை கதை தான் இவ்வளவு சம்பவம். இதுவே எதுவுமே நடப்பதற்கு எந்தவித சாத்திய கூறுகளுமே இல்லை. ஏனென்றால் முகமது நபி அவர்கள் சந்திரனை இரண்டாக பிளக்கும் போது சேரமான் மட்டும்தானா பார்த்தார் என்ற ஒரு வரலாற்று அவதானிப்பு உங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஏனென்றால் உலகத்திலே பல நாடுகள் இருக்கின்றது. இதை யாரும் பார்க்கவில்லையா? இதை பற்றி எந்த வரலாற்றிலையும் பதியவில்லையா? பாருங்கள். மற்றது மிகவும் முக்கியமான விடயம், சேரமானும் முகமது நபியும் சந்தித்த வரலாற்று காட்சிகள் ஹதீஸில் எங்கும் இடம்பெறவில்லை. சரியா? இது திட்ட தெளிவான உண்மை. இது ஒரு முகமது நபி செய்த அதிசயத்தை பார்த்து ஒருவர் வேறொரு நாட்டிலிருந்து அவரை சந்திக்க வருகின்றார். சந்தித்து மதம் மாறுகின்றார். மதம் மாறி தனது பெயரை மாற்றுகின்றார். அங்கே உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார். உலகத்தில் வாழுகின்ற நிறைய நாடுகள்ல எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் இந்த கதையை கேட்டிருக்கின்றேன். எந்த ஒரு இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இந்த கதை தெரியவில்லை. இந்த கதை தெரிந்தது இந்தியாவில் வாழும் இஸ்லாமியர்களுக்கும் இலங்கையில் வாழும் இஸ்லாமியர்களுக்கும் மட்டும்தான் இந்த கதை தெரிந்திருக்கின்றது. குரான்ல மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒரு பொய்யை சொன்னால் அதற்கு மாபெரும் தண்டனை கிடைக்கும் என்று குரானில் கூறப்பட்டிருக்கின்றது. பொய்யான கதைகள், இயற்றப்பட்ட கதைகள் உண்மை என்று பரப்பக்கூடாது என்று குரானில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி பரப்பினால் அது மாபெரும் குற்றத்துக்குரியது என்று குரானில் கூறப்பட்டிருக்கின்றது. இது அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் தெரிந்த விடயம். இஸ்லாமிய பெருமக்களும் நீங்களும் இதை பற்றி ஆராய்ந்து செயல்படும். இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்க. இது நடந்தது உண்மையா பொய்யா என்று. ஏனென்றால் இதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. இந்த ஆதாரங்கள் எல்லாம் உட்செருகப்பட்ட ஆதாரங்கள் தான் அங்கே இருக்கின்றது. உண்மைகளை கண்டறிய வேண்டும், உண்மையை உணர வேண்டும். நன்றி, வணக்கம்.